வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் வாகனம் ஓட்டும் புதிய லைசன்ஸ் அறிமுகம். சாலை போக்குவரத்து இலாகாவான ஜேபிஜே மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் வாகனம் ஓட்டும் புதிய லைசன்ஸ் அட்டையை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. மலேசியர்களின் வாகனம் ஓட்டும் உரிமமான புதிய வகை லைசன்ஸ் இன்று புதன்கிழமை முதல் நாடு முழுவதும் கட்டம் கட்டமாக விநியோகிக்கப்படும் என்று ஜேபிஜே தலைமை இயக்குநர் டத்தோ ஏடி ஃபட்லி ரம்லி அறிவித்துள்ளார். மலேசிய பிரஜைகள் மற்றும் மலேசிய பிரஜைகள் அல்லாதவர்கள் என்ற நிலையில் இரு வகையான புதிய லைசன்ஸ் அச்சிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய வடிவமைப்பிலான லைசன்ஸ் எளிதில் சேதப்படாது என்றும் போலி லைசன்ஸ்கள் தயாரிப்பு மோசடிகளை தடுக்க வல்லதாகும். இது 10 ஆண்டுகள் தாங்கும் அளவிற்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். லைசன்ஸ் தோற்றத்தில் சுல்தான் அப்துல் சமட் கட்டடம், இஸ்தானா நெகாரா மற்றும் மலர் வடிவம் ஆகியவை பின்னணி உருவமைப்பாக வைக்கப்பட்டுள்ளது என்று டத்தோ ஏடி ஃபட்லி விளக்கினார். கடந்த சனிக்கிழமை ஜொஹூர் ஸ்கூடாய் தாமான் முத்தியாரா எமாஸில் உள்ள ஒரு உணவகத்தில் பாராங், பிரம்பு போன்றவற்றை ஆயுதமாக பயன்படுத்தி நடந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 13 வயது சிறுவன் உட்பட 19 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நள்ளிரவு 12:40 மணியளவில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவத்தில் 20 வயது உள்ளூர் பெண் பாதிக்கப்பட்டதுடன் அவர் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்கண்டர் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண் தனது 3 ஆண் நண்பர்களுடன் அமர்ந்திருந்த வேளையில் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை அதிகாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் 19 சந்தேக பேர்வழிகளும் கைது செய்யப்பட்டதாக குமரேசன் மேலும் கூறினார். பிகேஆர் கட்சியின் இளைஞர் மற்றும் மகளிர் பிரிவு மாநாடு நாளை வியாழக்கிழமை ஜொஹூர் பாருவில் தொடங்குகிறது. இவ்விரு மாநாட்டையும் ஏக காலத்தில் தொடக்கி வைப்பதற்கு பிகேஆர் கட்சியின் நடப்பு துணைத் தலைவரும் பொருளாதார அமைச்சருமான ரஃபிசி ரம்லி மறுத்துவிட்டதை தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபூசியா சாலே அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கவிருக்கிறார். மாநாட்டை தொடக்கி வைப்பதற்கு தமக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பை தாம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக ஃபூசியா சாலே அறிவித்துள்ளார். நம்மை சுற்றிலும் நடைபெறுகின்ற குற்றம் குறைகளை மட்டும் பேசிக்கொண்டு பிரிந்து நிற்பதை காட்டிலும் கண்ணில் தென்படும் நன்மையை பேசி ஒருவருக்கொருவர் அரவணைத்து நடக்கின்ற நல்லவற்றை முன்னிறுத்தி ஒன்றுபட்டால் வெற்றி நிச்சயம் என்று பிகேஆர் கட்சி தேர்தலில் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் உலுஸ்லாங்கூர் தொகுதி தலைவர் டாக்டர் சத்யபிரகாஷ் நடராஜன் தெரிவித்தார். நேற்று கோலாலம்பூர் பூமலை லேக் கார்டன் கிளப்பில் ஸ்லாங்கூர் இந்திய நிர்வாக அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற சந்திப்பு கூட்டத்தில் உரையாற்றுகையில் டாக்டர் சத்யபிரகாஷ் மேற்கண்டவாறு கூறினார். கடந்த காலங்களில் மித்ரா நிதி பரிவர்த்தனை குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தோம். அப்படி கேள்வி கேட்ட நம் கட்சியே இன்று ஆட்சிக்கு வந்த நிலையில் கடந்த 2 வருடங்களாக இது குறித்த வெளிப்படைத்தன்மையோ மித்ரா நிதி பரிவர்த்தனை குறித்தோ வெளிப்படையாக ஒன்றும் தெரியவில்லை. இது போன்ற இன்னும் ஏராளமான விவகாரங்கள் குறித்து தெரிய வேண்டிய இடத்திற்கு தெரியவில்லை. இந்திய சமுதாயத்திற்காக குரலை எழுப்ப வேண்டியவர்கள் எழுப்புவதில்லை. இது சம்பந்தப்பட்டவர்களிடம் போய் சேரவில்லை. இதனால்தான் பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை. எனவே இந்தியர்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டால் பல விஷயங்களை சாதிக்க முடியும் என்று டாக்டர் சத்யபிரகாஷ் செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசினார். செயல்பட்டால் சாதிக்கலாம். இந்தியர்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையை செஞ்சா. மலேசியால எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஏன் இந்தியர்கள் பத்தி பேசுறோம்? பிரச்சனை நாளை பேசுறோம். அந்த பிரச்சனையை குறைய தீர்த்துட்டா நம்ம ஓரளவுக்கு சிங்கப்பூர் மாதிரி போயிடும். சிங்கப்பூர்ல யாரும் பிரிச்சு பேசல, ஏன் பிரச்சனை இல்லை. இதனிடையே வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் பிகேஆர் தேர்தலில் தன்னை தேசிய உதவி தலைவராக தேர்ந்தெடுக்கும்படி பிகேஆர் கட்சியின் உலுஸ்லாங்கூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் சத்யபிரகாஷ் அனைத்து பேராளர்களையும் கேட்டுக்கொண்டார். தைரியமாக குரல் கொடுத்து இந்திய சமுதாயத்திற்கு சேவையாற்றக்கூடிய தலைவர்களை தேர்வு செய்தால் சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் என்று டாக்டர் சத்யபிரகாஷ் உறுதியாக கூறினார்.
தொழிலாளர் நலனுக்கான ஒரே அளவுகோல் குறைந்தபட்ச ஊதிய விகிதம் மட்டுமல்ல, மாறாக CA எனப்படும் கூட்டு ஒப்பந்தம் வாயிலாக வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் நியாயமான ஊதியங்களும் அடங்கும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். நியாயமான சலுகைகள் மற்றும் ஊதியங்களை பெறுவதற்கு விரிவான பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது ஒரு நெகிழ்வான கருவியாகும் என்று ஸ்டீவன் சிம் வர்ணித்தார். 1967ஆம் ஆண்டு தொழில்துறை உறவு சட்டத்தின் கீழ் கூட்டு சம்பள ஒப்பந்தம் சட்டப்பூர்வ சக்தியையும் கொண்டுள்ளது. அதற்கு இணங்க மறுக்கும் முதலாளிகளை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த முடியும் என்று ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். ஷாலாமில் உள்ள ஆட்டோமொபைல் நேஷனல் சென்டரியான் பர்ஹாட் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களின் தொழிற்சங்கத்திற்கு இன்று மேற்கொண்ட அலுவல் வருகையின் போது ஓர் அறிக்கையில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். தொழில் உறவு சட்டமானது தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் சட்ட பாதுகாப்பையும் வழங்க வல்லதாகும். இது இணக்கமான மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட தொழில்துறை உறவுகளுக்கு அடிப்படையாகும் என்று ஸ்டீவன் சிம் விளக்கினார். பினாங்கு தீவையும் பெருநிலத்தையும் இணைக்கும் கடலடி சுரங்கப்பாதை திட்டத்தை நிர்மாணிப்பதற்கு பதிலாக 3வது பாலத்தை நிர்மாணிக்கும் யோசனை குறித்து பினாங்கு மாநில அரசு பரிசீலனை செய்து வருகிறது. இது தொடர்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வை அடிப்படையாக கொண்டு நீரிணையை கடக்கும் பாலத்தை நிர்மாணிப்பது குறித்த யோசனை பரிசீலிக்கப்படலாம் என்ற பினாங்கு மாநில கட்டமைப்பு, போக்குவரத்து மற்றும் இலக்கவியல் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜைரில் கீர் ஜொஹாரி தெரிவித்தார். பினாங்கு சட்டமன்றத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த ஆளுநர் துன் ரம்லி ngா தலிப் ஆற்றிய உரை மீதான விவாதத்தில் ஜைரில் கீர் இதனை தெரிவித்தார். குறைந்தபட்ச சம்பளம் 1700 ரிங்கேட்டாக உயர்த்தப்பட்ட பின்னர் தோட்ட தொழிலாளர்களின் வேலைப்பளு இரட்டிப்பாக அதிகரிக்கப்படுவதை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று அதன் பொதுச் செயலாளர் டத்தோஜி சங்கரன் திட்டவட்டமாக தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்களுக்கு துரோகம் இழைக்கப்படுவதை சங்கம் வெறுமனே பார்த்து கொண்டு இருக்காது என்று மந்தகாப்பில் இன்று தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பஹாங் மாநில பேராளர் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோஜி சங்கரன் இதனை குறிப்பிட்டார். அதனால சம்பளம் உயர்வு கிடைக்குது. ஆனா அதனால அந்த வேலைகள் அதிகமான சூழ்நிலையில நடத்தணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறது நம்ம தொழிற்சங்கம் என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளாது. இது போன்ற பிரச்சனைகளை தொழிற்சங்கத்துக்கு உடனே எந்தெந்த தோட்டங்கள்ல ஒப்பந்தத்துக்கு மீறி அவங்க புதிய அணுகுமுறையை பயன்படுத்தினாங்கன்னா அது கண்டிப்பாக தொழிற்சங்கம் எதிர்க்கும். அங்க அந்த தோட்டத்தில் உள்ள பிரதிநிதிகள் உடனே சங்கத்துக்கு இந்த விஷயம் தெரியப்படுத்தணும். அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா சங்கம் எடுக்கும். சாமானிய தோட்ட தொழிலாளர்களுக்காக அமைக்கப்பட்ட தோட்ட தொழிற்சங்கம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் அவர்களின் உரிமைக்காக போராடுவதிலும் பின்வாங்காது என்று டத்தோஜி சங்கரன் திட்டவட்டமாக தெரிவித்தார். மலேசியாவைச் சேர்ந்த விஞ்ஞானியான டாக்டர் ரவிகா தேவி சம்பந்தமூர்த்தி பிரிட்டனின் தேசிய அறிவியல் அகாடமியான ராயல் சொசைட்டியில் முதல் முறையாக இணைய உள்ளார். ஜோஹர் பாருவில் 1955ஆம் ஆண்டு பிறந்த ரவிகா தேவி தற்போது பட்டாலிங் ஜெயாவில் வசிக்கின்றார். வரும் ஜூலை 11ஆம் தேதி ராயல் சொசைட்டியில் இணைய உள்ளார். பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முன்னோடி விஞ்ஞானிகளை உள்ளடக்கிய ராயல் சொசைட்டியில் மலேசியர் ஒருவர் இடம்பெற்றிருப்பது நாட்டின் வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். MPOC எனப்படும் மலேசிய செம்பனை எண்ணெய் வாரியத்தில் அறிவியல் ஆலோசகராக பணியாற்றும் ரவிகா தேவி 1979இல் மலாயா பல்கலைக்கழகத்தில் உயிர் வேதியியல் மற்றும் நுண்ணுயிரியல் துறையில் பட்டம் பெற்று 1983இல் லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் PhD முனைவர் படிப்பை முடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்த்தியான நிர்வாகம், ஆற்றல் வாய்ந்த பொறுப்பாளர்கள், வெளிப்படையான கணக்கு விவரங்கள் என பல்வேறு சிறப்புகளை தாங்கியுள்ள சிரம்பான் சுங்கை காடோட் தாமான் துவன்கு ஜஃபாரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் சிவன் கோவில் நிர்வாகம் நாட்டில் முன்னுதாரண ஆலயங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்று கணக்காய்வாளர் நிறுவனத்தினால் பாராட்டும் புகழாரமும் சூட்டப்பட்டது.
கோவிலின் நிதியியல் அறிக்கை சரிவர காட்டப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து கணக்கு வழக்குகள் சரிபார்த்து கொடுப்பது கணக்காய்வாளர் நிறுவனத்தின் பணியாக இருந்தாலும் ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் சிவன் கோவில் நிர்வாகத்தின் கணக்காய்வு நிறுவனமான ஆனந்தன் செல்லையா அண்ட் அசோசியேட் பொறுப்பாளர்கள் ஆலயத்தின் ஆண்டு கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்தனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆலயத்தின் ஆண்டு கூட்டத்தில் ஆனந்தன் செல்லையா அண்ட் அசோசியேட்ஸ் கணக்காய்வு நிறுவனத்தின் பொறுப்பாளர் ஆனந்தன் செல்லையா மற்றும் அந்த நிறுவனத்தின் உதவி நிர்வாகி ரேகா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு ஆலயத்தின் வரவு செலவு, அதன் நடவடிக்கைகள், செலவிடப்படும் முறை குறித்து மிக துல்லியமான கணக்கு விவரங்கள் முறையான ஆவணங்களுடன் வெளிப்படையாக காட்டியிருப்பது ஒவ்வொரு ஆண்டும் கணக்கு விவரங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தங்களை பிரமிக்க வைப்பதாக ரேகா விளக்கினார். This is my staff, Miss Reka. She's the assistant manager in my organization. So she has been involved in Persatuan Pengurusan Kuil Sri Maha Raja Rajeshwarar Temple based in Taman Tunku Jaffa in Negeri Sembilan. So I will leave it to my staff to explain what she has undergone as far as audit is concerned. So to give you some brief description. Okay, but I think past 5 years I've been auditing this temple. So for me, for my opinion, a temple should upgrade their accounting system and the documentation. So based on this temple, I've guided them since 5 years. They have come up with it. I can say from the 30% of documentation, now they have upgraded to 90%. Only 10% is just lacking for the way of presentations. ஒரு ஆலயத்தின் கணக்கு விவரங்கள் எந்த அளவிற்கு வெளிப்படையாக உள்ளதோ அதுவே மிக நேர்த்தியான நிர்வாகம் என்பதற்கு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் சிவன் கோவில் ஒரு முன் உதாரணமாகும் என்று பல கோவில்கள், தேவாலயங்கள், குத்வாராக்கள் போன்றவற்றுக்கு கணக்காய்வு பணியை மேற்கொண்டு வரும் ஆனந்தன் செல்லையாவும் ரேகாவும் விளக்கினர். கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தின் முன்னாள் நிதித்துறை தலைமை பெண் குமஸ்தாவிற்கு எதிராக கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. 41 வயது மிசாத்துல் அஃபிசா முகமது என்ற அந்த முன்னாள் தலைமை பெண் குமஸ்தா அரசாங்கத்தின் ரசீதை போன்று பல போலி ரசீதுகளை பயன்படுத்தி 63,923 ரிங்கெட் 20 காசுவை மோசடி செய்ததாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். நீதிபதி அஸ்ருல் டாருஸ் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த முன்னாள் குமஸ்தா கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து இவ்வாண்டு மார்ச் மாதம் வரையில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் RON 97 மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 3 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் RON 97 லிட்டருக்கு 3 ரிங்கெட் 10 காசுக்கு உயர்த்தப்பட்டுள்ள வேளையில் தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கெட் 80 காசுக்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.